ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, ஆடி தபசு என்னைக்கு வருது, அன்னைக்கு நம்ம ஒரே ஒரு தீபம் ஏற்றினாலே போதும், நம்ம வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும், நம்மளுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அன்றைக்கு நம்ம அன்னையை எப்படி வழிபாடு பண்ணணும் அதை பற்றி முழுசாகவே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் இறைவன் வழிபாட்டுக்கு மிக முக்கியமானது. இந்த மாதத்தில் அம்மன், சிவபெருமான் மற்றும் பெருமாளை ஒரு சேர தரிசனம் செய்ய வேண்டும். இந்த 3 தெய்வங்களின் அனுகிரகம் இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பி வழியும் என்று சொல்லப்படுகின்றது. வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கக்கூடியவர், காக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய விஷ்ணு பகவான். சக்தியின் சொரூபமாக விளங்கக்கூடிய அம்பாள் நமது வாழ்க்கையில் இல்லாததை நம்மிடம் கொடுக்கக்கூடியவர். ஆடி தபசன்று வழிபாடு செய்தால் 3 தெய்வங்களின் அருளை பெறலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலில் இந்த ஆடி தபசு வழிபாடு மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும். இந்த திருக்கோவிலில் கோமதி அம்மன் தவம் செய்து வருவதாக நம்பப்படுகின்றது. இன்னும் கூடுதல் சிறப்பாக அன்று பௌர்ணமி மற்றும் அபிஜித் நட்சத்திர நேரமும் இணைந்து வருவதால் இன்னமும் சிறப்பானதாக அமைகின்றது. அன்றைய நாளில் விரதம் இருந்து நாம் என்ன நினைத்து வேண்டுகின்றோமோ அது அப்படியே 100% பலிக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. எந்த ஒரு விசேஷம் என்றாலும் அதனுடைய வரலாறு தெரிந்தாலே நமக்கு பாதி புண்ணியம் வந்து சேரும். இந்த சங்கரன் கோவில் தோன்றிய வரலாறு என்ன என்று பார்க்கலாம். சங்கன், பதுமன் என்ற 2 நாக வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் இருந்தார்கள். இவர்களில் சங்கன் என்பவர் சிவபெருமானையும் பதுமன் என்பவர் பெருமாளையும் வழிபட்டு வந்தனர். இவர்கள் இருவருக்கும் இடையேதான் வணங்கும் கடவுள் பெரியவர் என்ற வாக்குவாதம் வரும். நாளடைவில் இது பெரிய பிரச்சனையாக மாறியது. இதனால் இதற்கு தீர்வு காண்பதற்காக அன்னை பராசக்தியிடம் இருவரும் சென்றனர். சிவன், விஷ்ணு இருவரில் யார் பெரியவர் என தங்களின் சந்தேகத்தை கேட்டனர். இதை கேட்ட அன்னை இருவரும் ஒன்றுதான் என்றார். இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என அவர்கள் பார்வதியிடம் கேட்டனர். அதற்கு உரிய காலம் வரும் என பதிலளித்து அவர்களை அனுப்பி வைத்தாள் அம்பிகை. பிறகு சிவபெருமானிடம் சென்று அம்பிகை நாக அரசர்கள் மட்டுமின்றி அனைவருக்கும் ஹரியும் ஹரனும் ஒன்றுதான் என்பதை உணர்த்த இருவரும் சேர்ந்து காட்சி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். ஆனால் சிவபெருமானோ அது அவ்வளவு எளிதானது அல்ல. ஒரு பெரிய விஷயம் நடைபெற வேண்டுமென்றால் அதற்கு பெரிய தவம் செய்திருக்க வேண்டுமே என்றார். இந்த சிறப்பான விஷயம் நடைபெறுவதற்காக தானே உலக நன்மைக்காக தவம் செய்வதாக பார்வதி தெரிவித்தார். இதனை ஏற்ற சிவபெருமான், முனிவர்கள் பலர் புன்னை மரங்கள் நிறைந்த வனத்தில் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் சேர்ந்து நீயும் தவம் செய். உரிய காலம் வரும்பொழுது நாங்கள் உனக்கு காட்சி தருவோம் என்றார். அம்பிகை தவ கோலத்துடன் புறப்பட்ட போது தேவலோக பெண்கள், பணிப்பெண்கள் என அனைவரும் அன்னையுடன் தாங்களும் வருவதாக கூறி பசுக்களின் வடிவில் கூட்டமாக அன்னையுடன் புன்னை மர வனத்திற்கு வந்தனர். அங்கு ஊசி முனையின் மீது ஒற்றை காலில் நின்று அம்பிகை கடும் தவம் புரிந்தாள். தேவர்கள், முனிவர்கள், அம்பிகை ஆகியோரின் தவத்திற்கு மகிழ்ந்து ஒரு பாதி சங்கரனாகவும் மறுபாதி நாராயணனாகவும் இணைந்த வடிவமாக சங்கர நாராயணனாக இறைவன் காட்சி தந்தார். சங்கர நாராயணனாக தரிசனம் காண்பதற்காகவே பார்வதி தேவி புரிந்த முதல் தவம் குறித்து விழாவாக ஆடி தபசும், சிவனாரின் சுயரூபம் தரிசனம் காண அம்பாள் புரிந்த 2வது தவம் குறித்த விழாவாக ஐப்பசி திரு கல்யாண விழாவாகவும் கொண்டாடப்படுகின்றன. இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு சங்கர நாராயணரையும் கோமதி அம்மனையும் தரிசிப்பதால் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும், தடைகள் நீங்கி வீட்டில் சுபகாரியங்கள் கூடி வரும், தொழிலில் அபிவிருத்தி, உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். ஆடி தபஸ் அன்று விரதம் இருந்து வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா, தம்பதி ஒற்றுமை மேலோங்கும், தடைகள் நீங்கி வீட்டில் சுபகாரியங்கள் கூடி வரும், தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும், உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். ஆடி தபசு என்னைக்கு வருது என்று பார்க்கலாம். ஜூலை 2026 புதன்கிழமை 29ஆம் தேதி அன்று ஆடி தபசு வருகின்றது. அன்று வீட்டில் எளிமையாக பூஜை செய்யும் முறையை பார்க்கலாம்.
அம்மன் படம் இருந்தால் படத்தை துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மலர்களால் அலங்கரித்து நெய்வேத்தியமாக பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், கல்கண்டு சாதம் செய்து வைக்கலாம். இதில் எதுவுமே செய்ய முடியலனாலும் வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் வைத்து பூஜை செய்தாலும் ஏதும் தப்பில்லை. அன்று அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அன்று நாள் முழுவதும் பௌர்ணமி இருப்பதால் சந்திர பகவானுடைய அருளும் ஆசியும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனுடன் அபிஜித் நட்சத்திர நேரமும் இணைவதால் இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. மாலை நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அன்னைக்கு நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிறீங்களோ ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் பூஜை செய்யும் பொழுது சிவனுடைய அருளும் பெருமாளுடைய அருளும் அம்பிகையின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் 3 பேரையுமே நினைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது அது 100% நிறைவேறும். அன்று ஒரே ஒரு தீபம் ஏற்றினாலே நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும். பணம் கோடி கோடியாய் கொட்டும், பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதற்கான தீபம் எப்படி ஏற்றணும்ன்றது பார்க்கலாம். ஒரு அரச இலையை எடுத்துக்கோங்க. அரச மர இலையில சிவனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் 3 பேரும் அதில் வாசம் செய்யறதுனால அந்த இலையை எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம்னாவே பண வரவு அதிகரிக்கும், வீடு வாங்கும் யோகம் கூட அமையும். ஏன்னா நம்ம சங்கரன் கோவில் ஆடி தபசு இருக்கு இல்லைங்களா, அங்கே பிரசாதமாக பார்த்தீங்கன்னா புற்று மண் தான் கொடுப்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரணுன்றதுனால அந்த மண்ணை கொடுத்து விடுவாங்க. நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த மண்ணை கொண்டு நிலைவாசலை கட்டுவாங்க. மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதாரம் தானே வரும். இந்த வாமன அவதாரம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 3 அடி மண் கேட்டு 3 உலகையும் அளந்தவர் இந்த வாமனன். மண்ணுக்குரிய கடவுள் வாமன அவதாரம். நம்ம அன்னைக்கு ஆடி தபஸ் அன்னைக்கு மண்ணை ஒரு பிரசாதமாக கொடுக்கறதுனால இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது பெருமாளை நினைச்சு செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு வீடு கட்டும் யோகம், கடன் பிரச்சனை நீங்கிறது, பணம் பெருகிக்கிட்டே இருக்கிறதுன்றது சொல்லுவாங்க. இந்த தெய்வ வடிவங்களாக கருதப்படக்கூடிய வகைகளில் மரம்ன்றது பார்த்திங்கன்னா அரச மரத்தை சொல்லுவாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மரம் அப்படின்னு சொன்னாலே அரச மரத்தை தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட இலை இருக்கு இல்லைங்களா, அந்த இலையில் தேவர்களும் இருக்கிறாங்க. வேத ரூபமாகவும் மும்மூர்த்திகளாகவும் விளங்குவது இந்த அரச மரம் தான். இந்த அரச மரத்தை நம்ம அஸ்வதம், போதி, விருட்சம், அக்னிகர்ப்பம், விருட்சராஜம் அப்படின்னு 16 பேரில் சொல்லுவாங்க. இந்த மரத்தை ஹஸ்வதம் அப்படின்னு சொல்கிறதுனால ஹஸ்வத்த நாராயணன் இந்த மரத்தில் வசிப்பதாக சொல்லப்படுகின்றது. விருட்சராஜம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதனால தான் இந்த மரத்தை ராஜ விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரச மரம் தெய்வ வடிவமாக கருதப்படுவது அதனால் அதை சுற்றி வர்றோம் இல்லைங்களா. இந்த மரத்தோட இலையை நம்ம வைத்து வழிபாடு செய்தோமே ஆனால் நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது முற்றிலுமாக நிவர்த்தியாகும் என்பதே ஐதீகம். இந்த அரச இலையில் மேல் பகுதியில் சிவன் இருக்கிறாரு, நடுப்பகுதியில் விஷ்ணு இருக்கிறாரு, கீழ் பார்த்தீங்கன்னா பிரம்மா இருக்கிறாரு. அதனால தான் மூலத்தே பிரம்ம ரூப மத்தியாயத்தே விஷ்ணு ரூபனே ஆக்ரதா சிவரூபாய விருஷராஜயாத்தே நம அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு புதன்கிழமையாக இருக்கிறதுனால குரு பகவானுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக இருக்கும். அரச மர இலையில் பார்த்திங்கன்னா 1 ரூபாய் நாணயம், மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் தீபம் 1 ஏற்றி கூடவே ஒரு கொம்பு மஞ்சள் வைக்கணும். ஏன்னா அம்மனையும் நம்ம வழிபாடு செய்யணும் இல்லைங்களா. இதனுடன் ஒரு கொத்து துளசி இலையும் வைக்கணும். இந்த இலையில இது எல்லாமே இருக்கணும். இது சிவன், விஷ்ணு, சந்திரன், குரு பகவானை குறிக்கின்றது, அம்பிகையும் குறிக்குது. இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரே ஒரு தீபம் இந்த இலையில ஏற்றும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். இதுதான் குறிப்பாக இந்த தீபம் ஏற்றினாலே உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் மென்மேலும் பல உயரத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த ஒரு தீபம் ஏற்றினாலே போதுமானதாக இருக்கும். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர அபிஜித் நேரம் நான் கொடுத்துருக்குறேன். வீடியோ
வீடியோவுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த விளக்கு எத்தனை மணிக்கு ஏற்றணுன்றது பார்த்தீங்கன்னா அபிஜித் நேரத்தில் மாலை நேரத்தில் தான் ஏற்றணும். அது எத்தனை மணின்றது நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றினாலே போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.